தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை எங்கெங்கிருந்து அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு வருடத்திற்கு 2 முறை இந்த நிகழ்வு நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அந்த விஷயங்களை நீங்கள் செய்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குறீங்க. ஒருத்தர் வந்து நின்னா கை தட்டினா அது ஒரு உற்சாகம். நீங்கள் நல்லா பண்ணீங்க, அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு மேக்னிடியூட்லாம் கிடையாது. 10 பேருக்கு தான் செஞ்சாங்க, 1000 பேருக்கு செஞ்சாங்க அப்படிலாம் இல்லை. அது அந்த ஒருத்தருக்கு செய்யால் கூட அது வந்து ஒரு உதவி தான். ஏன்னா அது ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அவங்களுக்கு அந்த விருதுகளை வழங்குகிறீர்கள். நிறுவனர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை, நல்லமணி நிறுவனர் நல்லமணி அவருக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சகோதரி செந்தமிழ் செல்வி, ரொம்ப அழகாக நீங்கள் இந்த விழாவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் இந்த விழாவுக்கு என்னை அழைத்தது என்னுடைய அன்பு அண்ணன் நீதியின் குரல் அவருடைய நிறுவனர் சிஆர்பி. நாங்கள் அவர் பேர் முழுக்கெல்லாம் சொல்லவே மாட்டோம், சிஆர் பாஸ்கரன் சொல்ல மாட்டோம், சிஆர்பின்னு தான் போகும். எங்கள் செல்லில் கூட அப்படி தான் அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். எங்களுடைய அன்பு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயத்த கடந்த மாதமே எனக்கு சொல்லிட்டாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் அண்ணி. எல்லாரும் வருவாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க, எல்லாரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லா ஊர்லேருந்து வராங்க அப்படின்னாங்க. அதே சமயம் இன்னைக்கு அவர் சொல்லும்போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய செலெக்ஷன் ப்ராசஸ் போயிருக்கு. ஒரு அப்ளை பண்ணால் கூட உடனே அப்ளை பண்ணாங்களா அந்த கேட்டகரியில் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் அவர்களை தேர்வு செய்து நீங்கள் விருது வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் என்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று எனக்கு அன்பு கட்டளையிட்ட என்னுடைய அன்பு சகோதரர் சிஆர்பி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் மிகப்பெரிய ஆளுமைகளை உட்கார்ந்துருக்காங்க. என்னுடைய அன்பு அண்ணன் முனைவர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள், பேராசிரியர் அவர்களிடம் பேசி எத்தனையோ முறை நான் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன். அவருடைய நிகழ்ச்சிகளை நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும். அதே சமயம் என்னுடைய அன்பு தம்பி பாலா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இடது பக்கம். அவருடைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்கேன், நேராக பார்த்ததில்லை. இன்றைக்கி அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அவர் செய்யும் அந்த நிறைய விஷயங்களை தொலைக்காட்சி மூலமாக தெரிந்து கொண்டு. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஆளுமைகள் இருக்காங்க. 2 பேருமே மீடியா பர்சனாலிட்டிஸ். இந்த பக்கமும் அவரும் பெரிய மீடியா பர்சனாலிட்டி, இந்த பக்கம் மீடியா பர்சனாலிட்டி. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மக்களிடம் சீக்கிரமாக போய் சேரும். ஏன்னா ஊடகத்தில் இருக்கும்போது அவங்க செய்வது சீக்கிரமாக போய் சேரும். அதை பார்த்து இன்னும் 10 பேர் செய்வாங்க. அதனால தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோடெல்லாம் மேடை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அறம் அப்படின்ற வார்த்தை எனக்கு நகைச்சுவையெல்லாம் பேச தெரியாது. இப்போ அடுத்தது நம்மளுடைய பேராசிரியர் வந்து பேச இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் பேச தெரியும். அறம் என்கின்ற வார்த்தை எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இந்த அறக்கட்டளைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு ஒரு சாமி இருக்கு, நிறைய கோவிலில் பார்த்துருப்பீங்க. அறம் வளர்த்த நாயகி அந்த அம்மன் அப்படின்னா, அறம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு 32 வகையான அறங்கள் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. 32னா என்ன, நம்ம சாதாரணமாக செய்யக்கூடியது தான். யாராவது வந்தால் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்கறது, குழந்தைங்க ஏதாவது கேட்டால் அதற்கு பால் கொடுக்கறதோ, இல்லை அந்த மாதிரி விஷயங்கள், பசிக்குதுன்னு யாராவது வந்தால் கொடுக்கறது, வீட்டுக்கு யார் வந்தாலும் பால் இது சாப்பாடு போடுவது, விருந்தோம்பல், அது நம்மளுடைய தமிழர் பண்பாடிலே இருக்குது. இவையெல்லாம் அறம் என்று சொல்கிறார்கள். அதே போல் குளம் வெட்டுவது, ஏரி குளங்களை வெட்டுவது, சாலை அமைப்பது, மரக்கன்றுகளை நடுவது, இது ஒரு அறம் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு சமுதாயமாக நம்ம செய்வோம். தனியாக செய்வதுன்றது வேற. ராஜாக்கள்லாம் அந்த காலத்து அதானே செய்தாங்க. சாலையில் இருப்பவர்களும் மரங்கள் நட்டாங்க, நிழல் கொடுத்தாங்க. இதையெல்லாம் அறம் என்று சொல்கிறார்கள். அதே போல இந்த அறம் வளர்த்த நாயகி இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பக்கம், அதாவது தூத்துக்குடியில் இந்த ஊரில் சொல்கிறாங்க இந்த கதையை. அந்த பகுதியில் பஞ்சம் நிலவும் பொழுது ஒரு 2 பெரிய பெரிய மரக்காவும் 2 நெற்கலன் அதை கொண்டு போய் அங்கே நெல்லை கொடுத்து அந்த பஞ்சத்தை போக்கியதாக ஒரு அர்த்தம். யாரெல்லாம் பஞ்சத்தை போக்கினார்களோ, யாரெல்லாம் பசி கொடுமையை தீர்த்தார்களோ அவர்கள் தான் அறம் வளர்த்தவர்கள் என்ற அந்த விஷயத்தை தான் அந்த அம்மன் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பண்பாட்டில், நீங்கள் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். நம்மளுடைய பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் என்பது தெரியும் எல்லாருக்கும். கூழ் வார்த்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும்.
அந்த காலத்துல எப்படின்னா தை மாசம் என்பது அறுவடை. தை மாசம் என்றாலுமே எல்லாரும் அறுவடை பண்ணுவாங்க. கையில நிறைய பணப்புழக்கம் இருக்கும். கல்யாணம் பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க, இல்லை வீடு கட்டுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த அறுவடையை செய்த அந்த காசு இருக்கும். நிறைய விஷயங்கள் செய்வார்கள். ஆனா ஒரு 6 மாசம் போச்சுன்னா கையில காசு இருக்காது. அந்த ஆடி மாசம் என்பது வரும்பொழுது கையில நிறைய பணப்புழக்கம் என்பது இருக்காது. அந்த சமயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சரி அவங்க வீட்டுல ஏதோ கம்பு வரகு எல்லாம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் அவங்க பாதுகாத்து பெரிய பெரிய நெற்களன்ல வச்சிருப்பாங்க. அப்போ அப்போ கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி போல அந்த சாமிக்கு செய்யற மாதிரி செய்து எல்லாருக்கும் ஊர் முழுக்க கூழ் கொடுப்பாங்க, விநியோகம் செய்வாங்க. அதுதான் அப்போ அப்படியெல்லாம் அறம் வளர்த்தார்கள். இன்னைக்கு கூழ்வாத்தனா கூப்பிட்டு கொடுக்கறதா இருக்குது. நாங்களே அண்டாண்டாவா கூழ காய்ச்சிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஆனா அது கடவுளுடைய பிரசாதம் என்பது உண்மையான ஒரு விஷயம். ஆனா அது வாங்கறதுக்கு இது பண்றாங்க. ஆனா இப்ப சில சமயம் அப்படி இருக்கு, சில பேர் அது ஆசையாயோ கடவுளுடைய பிரசாதம் என்று சாப்பிடுறாங்க. அது மாதிரி அறம் வளர்ப்பது என்பது பசி கொடுமையை நீக்குவது என்பது அது ஒரு அறம். அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, எதெல்லாம் அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அறத்துப்பாலுக்கே அவர் கிட்டத்தட்ட 30 அதிகாரத்துக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. அறம் என்றால் இல்லறம் என்பதும் அறம்தான், துறவறம் என்பதும் அறம்தான். இல்லறம் என்பதும் அறம். அப்பனா என்ன, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்களோட பற்றுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நாங்கள் சொல்றோம்ல, எனக்கு பெருமையா எனக்கு 2 பேரை இருக்குது, 3 பேட்டி இருக்குது. அந்த பற்றோட ஒரு வாழ்க்கை, அந்த பற்று இல்லாத ஒரு வாழ்க்கையே அறம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அறத்தை பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அறம் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 4 பகுதி. முதல்ல என்ன பண்றோம், சின்ன பசங்களா இருக்கும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, படிப்பு, மாணவர்கள், அதுதான் அவர்களுடைய அறம். என்ன, ஒழுங்கா படிக்கணும், வாழ்க்கைக்கு வேண்டிய நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது. வெறும் படித்தா மட்டும் போராது, உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வது, நிறைய கலைகளை கற்றுக்கொள்வது. படிப்பையும் மீறி நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள்னு சொல்ல வர, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை இசை பயிற்சி இல்லை அந்த மாதிரி இல்லை வேற எந்த விஷயம் நமக்கு பிடிக்குதோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மாணவருடைய அறம். அவருடைய வாழ்க்கை எப்படி போகணும்னா, படிக்கும் போது படிக்கணும், விஷயம் கற்றுக்கும் போது தெரிஞ்சுக்கணும், அதுதான் அவருடைய அறம். அடுத்தது கல்யாணம், அதாவது திருமணம், கிரகஸ்தான் சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கை என்பது ஒழுங்காக முறையாக திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளுக்காக வாழ்வது. அப்பதான் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம். 3ஆவதாக இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கை. கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு, நம் கடமையெல்லாம் முடிந்து விட்டது. அந்த 50 வயசுல என்ன பண்ணுவோம், சரி இதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அந்த சமயம் தான் எல்லாரும் இந்த அறம் என்னன்னா, அப்பதான் சமுதாய சேவை என்ற ஒரு விஷயமே வருது. அது வரைக்கும் எல்லாரும் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சின்ன சின்ன பசங்கள்லாம் நீங்க இன்னைக்கு சமூக சேவை செய்து பரிசு வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அந்த சின்ன வயசுல வீடு குடும்பம் வேலைன்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அந்த சமுதாய சேவையோ சமூக சேவையோ செய்ய வருவாங்க ஒரு 50 வயதுக்கு மேலே. ஏன்னா அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம இனிமேல் நம்ம சமுதாயத்தை நமக்கு சுற்றியுள்ள ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்வோன்னு வருவாங்க. அது ஒரு வாழ்க்கை. அதற்கப்புறம் துறவரம் என்று சொல்வார்கள், சன்னியாசியா காட்டிலே போய் உட்காந்துக்குவாங்களாம். இப்படி ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம கட்டமைச்சிக்கணும் அப்படின்னா, அறம்னா வெறும் அறம்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 தான், ஒழுக்கம், அடுத்தது இயற்கை. இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருந்தாதான் அது அறமான வாழ்க்கை. மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட நடத்துவது, எந்த தீங்கும் இருக்க, இன்னொரு சக உயிர் மீது மரியாதை இருந்தா தானே நம்மளால அவங்கள நல்லபடியா நடத்த முடியும், அவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்க முடியும். ஒரு சக உயிர்கள் மீது மரியாதையோட நம்ம இருந்தாலே அவங்களுக்கு எந்த தீங்கும் நம்ம செய்ய மனசு வராது. அப்படி என்றால் அது ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் நிறைய தீய பழக்கங்களுக்கு, மது புகையிலை கஞ்சா போன்ற பழக்கங்கள் இருக்கிறது. அந்த பழக்கங்கள்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வேண்டும். அதை இந்த இளைய தலைமுறைக்கு நாம சொல்லி கொடுக்கணும். அந்த காலத்துல நமக்கு அதெல்லாம் கையில கிடைக்கவே இப்போ எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அப்போ அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தடுத்து விட வேண்டும். அது மது புகையிலை கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள் இல்லாத ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போறேன், நான் எலெக்ஷன் தேர்தல் பரப்புரை போதும் மற்ற இடங்கள்ல எப்ப பார்த்தாலும் நான் மக்களோட மக்களாக தான் இருப்பேன்.
அங்கே போய் பார்க்கும்பொழுது அப்படியே மனசெல்லாம் வலிக்கும். சின்ன பசங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆக போதும்னு நினைச்சாலே அப்படியே ரொம்ப பகீர்னு இருக்கும். ஒரு தாயா எனக்கு அது கஷ்டமா இருக்கும். எப்படி இந்த மாதிரி பசங்களை நம்பி பொண்ணு கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா இந்த மாதிரி பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அங்கே பொண்ணு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கவலை இருக்கின்றது. இந்த மாதிரி அந்த பழக்கங்களே இருக்கக்கூடாது இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்கு. அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அதை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுக்காக எல்லாரும் சென்னையெல்லாம் விட்டுட்டு ஊர்ல போய் உட்காந்து விவசாயம் தான் செய்யணும் நான் சொல்ல வரல. நாம என்ன செய்தாலும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயங்களை செய்ய வேண்டும். மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதா இருந்தாலும் சரி. இப்போ சென்னையில கூட நிறைய இடத்துல வந்து மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கறதுக்கு நிறைய முயற்சி நடக்குது. ஒரு பெரிய பெரிய பார்க், பூங்காக்களை எல்லாம் கொண்டு வராங்க. அவங்களுடைய நெய்பர்ஹுட் பார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வீட்டு பக்கத்திலேயே ஒரு பூங்கா. நாங்கள் கூட பசுமை தாயகம் சார்பாக அந்த கோயம்பேடு பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இல்லைங்களா, அது இப்ப மாறிடுச்சு. அந்த இடத்த வந்து இப்ப மிகப்பெரிய கிட்டத்தட்ட அது 60 எவ்வளவு ஏக்கர் இருக்கு. அந்த இடத்த வந்து ஒரு பூங்காவா கொண்டு வாங்க. அங்க மால்லாம் கொண்டு வராதீங்க. பூங்காக்கள் இருந்தால் சுவாசிப்பதற்கு ஒரு இடம், ஒரு நகரம் சுவாசிப்பதற்கு ஒரு இடம் வேணும். நிறைய மரங்கள் இருந்தாதான் அந்த நகரத்துக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த கோயம்பேடு அந்த இப்ப காலி பண்ணிட்டாங்க. அந்த இடத்த வந்து நீங்க பூங்காவா மாற்றுங்க என்ற ஒரு கோரிக்கையை கூட நாங்க அரசாங்கத்திடம் வைத்திருக்கிறோம் பசுமை தாயகம் சார்பாக. அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இயற்கை சார்ந்த நம்ம வாழ்க்கை, பிளாஸ்டிக்கை எவ்வளோ உபயோகப்படுத்துறதை குறைக்க முடியுமோ பண்ணிக்கணும். சிலதெல்லாம் பண்ண முடியாது. நெகிழி பைகளை உபயோகப்படுத்துதல், மஞ்சப்பை தூக்கிட்டு போகலாம், காகித துணிப்பை தூக்கிட்டு போகலாம், வெக்கமே படக்கூடாது. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டு. கையில் வந்து மஞ்சள் பேகை தூக்கிட்டு போகிறதும் துணிப்பை தூக்கிட்டு போகிறதும் வந்து மிகப்பெரிய நாகரிகமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதையெல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இயற்கை அதே போல் எவ்வளோ நினைச்ச இடத்துல பள்ளத்தை நோண்டி எதையாவது ஒரு பூமி கீழே அவ்வளோ பெரிய பெரிய பள்ளத்தை நோண்ட வேண்டியது, நோண்டி ஒரு பெரிய தொழிற்சாலை கட்ட வேண்டியது, அதெல்லாம் முன்னேற்றமே கிடையாது. தண்ணி போயிடுச்சு. இவங்க தொழிற்சாலையில கட்டி அதுல வந்து 10 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க. ஆனா தண்ணி கீழே, தண்ணி என்பது நிலத்தடி நீர் என்பது இல்லாமல் போய்விட்டதுனால 1000 பேர் வேலை இல்லாம இருக்கிறான். அதுதான் இன்னைக்கு உண்மையான நிலைமை. அதே போல விளைநிலங்களை நம்ம வந்து சீரழிச்சுட்டு அதற்கு மேல வேற எதனா கட்டணம்னா அது உபயோகமே படாது. நாளைக்கு சாப்பாடு எங்க போவோம்? இன்னைக்கே எல்லாமே விலைவாசி ஏறிக்கொண்டு இருக்கின்றது. சாப்பாடு கிடையாது. அண்டை மாநிலத்திலிருந்து நம்ம அரிசி வரவழைக்கணுமா, இல்ல வெளிநாட்டுல இருந்து அரிசி வரவழைக்க போறோமா? நம்மளுடைய விளைநிலங்களை பறி கொடுத்து விட்டு என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். டெவலப்மெண்ட் என்பது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி இல்லையா? நீங்க வளர்ச்சி இருக்கணும். ஆனா அந்த வளர்ச்சி என்பது மக்களுக்கான வளர்ச்சியா இருக்கணும். சும்மா ஒரு நம்பருக்கான வளர்ச்சியா இருக்கக்கூடாது. அந்த மக்களுக்கான உண்மையான சிரிப்பு இருக்கணும். அந்த சிரிப்பை எது கொண்டு வருதோ அதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து இயற்கை சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். அது ரெண்டும் தான் அறம் என்பது என்னுடைய கருத்தாக இன்னைக்கு நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் மெய்ப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களை எல்லாம் பார்த்தேன், எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்லதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கான விருதுகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். விருது பெறும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.